அன்பான குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை 11/8/2024. நாளெல்லாம் திருநாளே 11/8/2024. இன்று ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 26ஆம் நாள். இன்றைய திதி சப்தமி திதி. மறுநாள் அதிகாலை 5:09 மணி வரை, பின்னர் அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் ஸ்வாதி. மறுநாள் காலை 6:06 மணி வரை. யோகம் நாள் முழுதும் சித்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் மீனம் ராசிக்கு. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் கரஜை வணிஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இன்றைய சிராத்த திதி சுக்லபட்ச சப்தமி. இன்றைய விசேஷம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனார் திரு நட்சத்திர தினம். நட்சத்திர திருதின ஸ்ப்ரூக். நாம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண சேமிப்பு எல்லாத்துக்கும் அதிகரிக்க வேண்டும். ஏன்னா பண சேமிப்பு அதிகரிக்கும் போது தான் செல்வங்கள் பெருகும், மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பணம் வைத்து எடுக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே மர பீரோவில் தான் அல்லது மர பலகையில் தான் அல்லது மர பெட்டியில் தான் வைப்பது ரொம்ப சிறப்பு. அதோட பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரத்தை அதுக்குள்ளார வைப்பதும் ஏலக்காய் அதோட வைத்து கொள்வதன் மூலமாக செல்வங்கள் பெருகக்கூடிய அமைப்பாட்டிலும் பணத்தை இழுத்து வைக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் சக்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து பண சேமிப்புக்கான அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இன்று 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இன்றைய பொறுத்த வரைக்கும் மனதிற்கு சாந்தவிகமான, அதாவது சாந்தமான ஒரு குணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிந்தனைகள்லாம் உங்கள் மனதிற்குள்ளார உதயமாகி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கோபத்தினால எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் சாதிக்க முடியாதுன்ற ஒரு அனுபவங்களும் உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதனால் கோபத்தை குறைத்து கொண்டால் பல வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அனுபவங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கிருக்கின்றது. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பல வகையில் பல கோணத்தில் பல சிந்தனைகளில் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆசிரியரிடம் நல்ல பேரும் நல்ல புகழும் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கறதுக்கான அமைப்பாட்டில் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. ஆனால் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவும் பிரச்சனைகளும் பாதிப்புகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் மருத்துவமனை செலவுகள் தேவையில்லாத பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் தந்தையர்னால தேவையில்லாத பல சங்கடங்களும் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் இருந்து செயல்படுத்தி கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது இன்றைய நாட்கள். ரிஷபராசிகளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல தொந்தரவு பிரச்சனைலாம் மீண்டும் வெளிவரக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாட்டில் இன்றைய நாட்களில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பொருளாதார உயர்வுக்கான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவருடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும்
பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மன பயமும் பதற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபத்தினால பல இழப்புகளை சந்திக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. விவசாயத்தினால அதீத லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தினசரி காய்கறி வியாபாரங்கள் செய்து கொண்டு இருப்பவர்கள், அதேமாதிரி சிறு தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய தொழில் அமைவதற்கான புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல்ல இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு மனசுக்கு ஒரு நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வுக்கான அனைத்து முயற்சிகளும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கிறது. புதிய நட்புகள் மூலமாக வெற்றிகள் கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடக்கூடிய நாட்களாக அமைய இருக்கின்றது. அரசு ஊழியராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய நாட்களாக இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பயணத்தில் சிறப்பான ஒரு வெற்றியும், வெளிநாட்டு செய்திகளும், வெளியூர் பயணங்களும் சிறப்பான ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் தான் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதனால் இன்னைக்கு பேச்சில் நிதானமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. கூட்டு தொழில் இருப்பவர்களும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களும் பேச்சினால தான் தேவையில்லாத பல சங்கடத்தையும் தொந்தரவும் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்து பேச்சில் கவனம் இருந்து கொண்டீர்கள் என்றால் தேவையில்லாத சங்கடத்திலிருந்து விலகி கொள்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும். அதிர்ஷ்டமான தெய்வம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முனைப்பனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கும், தொட்டது முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் காத்து கொண்டு இருக்கின்றது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாட்கள் இருக்கிறது. கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதுசாக வேலைக்கு ஏதோ ஒரு பக்கம் அப்ளிகேஷன் போடணும்னா இந்த நாளில் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறதுக்கான சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் மற்றவங்க டிஸ்கஷன் பண்ணாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதேமாரி சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய நட்புகள் மூலமாகவும் புதிய ஆர்டர்கள் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கின்றது இன்றைய நாட்களில். ஹோட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களாக இன்றைய இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாட்களாக சொந்தமாக தொழில் செய்கிறவங்க நல்ல வேலையாட்கள் கிடைக்கலே அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும் வராது. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் திடீர் மருத்துவமனை செலவுகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். புதிதாக வீடு மனை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சி செய்தாலும் இன்றைய நாட்களில் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்று இருக்கின்றது. உறவுல பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களும் உதவிகளும் ஆதரவுகளும் சப்போர்ட்டும் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணுவாங்க. பெண்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு செய்திகள் இதெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளால் நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தும் போது அந்த காரியங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றது இருக்கிறது. பண உதவிகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைய நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு நெருப்புனால சில தொந்தரவு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நெருப்பு சம்மந்தப்பட்டது, தீக்காயம், வெட்டுக்காயங்கள், அதேமாரி கரண்ட் எரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுலாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சில் நிதானமாகவும் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பொருளாதார உயர்வுக்கான முயற்சிகள் எந்த ஒரு வகையில் எடுக்கிறனால பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு பல தடைகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் இந்த ஒரு நாள் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தள்ளி வைத்துக் கொள்வது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். பெரிய அதிகாரிகளிடமும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கோபப்படாமல் இருக்கிறது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திலையும் கோபப்படக்கூடாது. பேச்சில் நிதானமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. பண தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் இன்றைய நாட்களில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். இன்னைக்கு விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல செய்தியும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு உத்வேகங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. ஆசிரியர் பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 3ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான தெய்வம் முனியப்பனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி.